Hello friends, வணக்கம். Welcome to Malathis Art Kitchen. Friends, நார்மலா நம்ம வீட்ல புளியோதரை சமைப்போம். ஆனா நாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டைல்ல ஸ்பெஷலான ஒரு புளியோதரை சமைக்க போறோம். வாங்க அதை எப்படி சமைக்கிறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ வீட்டு அரிசியை வெடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் புளியை நல்லா திக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். 5 வரமிளகாய், 1/2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை, 6 முந்திரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை முந்திரியோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, தேவைக்கேற்ப உப்பு. இந்த புளியோதரைக்கு நம்ம 2 விதமான பொடி அரைக்க போகிறோம். வெந்தயம், எள்ளு, மிளகு, தனியா இது 4 பொருளையும் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து தனியாக ஒரு பொடி அரைச்சிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வரமிளகாவை எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். பொடி ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இந்த பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துப்போம். கருப்பு எள்ளு, மிளகு, வெந்தயம், முழு தனியா. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். கேஸை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைனா எல்லா பொருளும் கருகி போயிடும். இந்த பொருளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வரமிளகாவை எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துப்போம். வாங்க அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ எடுத்து வச்ச வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ வரமிளகா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ முழு தனியா, வெந்தயம், மிளகு, எள்ளு இதை எல்லாத்தையும் போட்டு தனியாக ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வரமிளகாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம். நான் எப்போவுமே அம்மியில் தான் அரைப்பேன். அம்மியில் அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் நல்லா மையா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வரமிளகாவை பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த புளியோதரைக்கு ஒரு புளி காய்ச்சல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் இந்த புளியோதரையை செய்யணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துப்போம். இது கூடவே கடலைப்பருப்பை சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது கூடவே மஞ்சள், பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு. கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த கடலை பருப்பு கொஞ்சம் நிறம் மாறட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி கரைசலை சேர்த்துப்போம். இந்த புளி கரைசல் திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும்.
பாருங்க நம்ம புளி கரைசல் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச 2 பொடியில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொடியை சேர்த்துக்க போகிறோம். தனியா பொடியை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்படியே கிளறி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வரமிளகா பொடியை சேர்த்துப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய புளி காய்ச்சலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சாப்பாட்டோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடை கலந்துக்குங்க. இப்போ இதை கலர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துப்போம். வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துப்போம். முந்திரி சேர்த்துப்போம். உங்களுக்கு முந்திரி தேவைன்னா சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு அரிசி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கூட கலரலாம். பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. ஒயிட் ரைஸே தெரியல. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய புளியோதரை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செஞ்ச புளியோதரை ரொம்பவே நல்லா வந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.